மேஷ ராசிக்கார அன்பர்களே, ரொம்ப சோர்ந்துட்டேன் சாமி. முடியல. வாழ்க்கையில இனி எந்த கஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்க அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்துக்க. என்னால நிம்மதியா இருக்க முடியல சாமி, தூங்க முடியல சாமி. காலைல எந்திக்கும் போது பயமா இருக்கு சாமி. மனசுக்குள்ள கவலைகள் போட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது சாமி. தினமும் அழுதுகிட்டு இருக்கேன். என்னால என்ன செய்யணும், என்ன செய்ய போறேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதும் புரியல. யாரும் எனக்கு அறிவுரை சொல்றதுக்கோ இல்ல ஆறுதல் சொல்றதுக்கோ கூட யாரும் இல்லை. என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை நான் யாராச்சும் சொன்னேன்னா அவங்க என்ன கேவலமா பாக்குறாங்க. அப்படி இல்லைன்னா சொல்லும் போது ரொம்ப ஆறுதலா பேசுற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன வச்சேன்ட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. எனக்கு மனசு வலிக்கு சாமி. எனக்கு பிடிச்சவங்கிட்ட போய் நான் என்னுடைய கவலைகளை சொன்னா அவங்க என்னன்னா என்னை கேவலப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். இவர்கள் அழுகாத நாட்களே கிடையாதுங்க. உண்மையை சொல்ல போனா இவர்களுடைய கண்ணீர் என்பது ரத்த கண்ணீரா வர அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில அழுதுட்டாங்கன்னு சொல்லணும். மனசுல வலிகள். இந்த இது எப்படின்னா ஒரு ஒரு கரும்பு துண்டை எடுத்து கரும்பு மிஷின்ல வச்சு சக்கையை நசுக்குவாங்க பத்தியில அந்த அளவுக்கு இவருடைய மனசை நசுங்கி புழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில சாண்டு எங்கேயாச்சும் போயிடலாமோ, காணாம போயிடலாமோ, எல்லாருடைய கண்கள்ல இருந்து மறைஞ்சு போயிடலாமோ, எங்கேயாவது தூரமா போயிடலாமோ, இல்ல சத்தே போயிடலாமோ அப்படின்னு ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த மேசராசிக்காரர்கள் தான். அதற்கு காரணம் இவர்கள் கிடையாதுங்க. உண்மையை சொல்லணும்னா மேசராசிக்காரர்களுடைய குணமே வேற. சுத்தி இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து இவர்களை படுத்திய பாடுலாம் இவருடைய நிலைமை இப்படி இருக்கு. ஒரு நிமிஷத்துல இந்த மேசராசினுடைய குணத்தை சொல்லட்டான். பெரிய அன்பு மிக்கவங்க, மதிப்பையும் மரியாதையும் மக்களுக்காக கொடுக்கக்கூடிய நபர்கள். ஒருத்தவங்களுக்கு உதவின்ற போது அதை அப்படியே கண்டுக்காம போகாம அவங்களுக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய நபர்கள். பணம் சார்ந்த விஷயங்கள்ல பணம் தான் முக்கியம்னு யோசிக்காம உறவுகள் தான் முக்கியம், தங்கிட்ட பணம் இருக்காம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். முக்கியமா சொல்லணும்னா அந்த முருகப்பெருமனுடைய மறு துறவியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு யோசிப்பாங்க. முக்கியமா நீங்க கடவுளாக கொண்டு இருப்பதே யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமனுடைய திருவடியாளர்கள் நீங்க சிக்கிக்கிட்டீங்க. அதான் உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம். இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் இருக்குதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்துருச்சு. உங்களுக்கான அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. நீங்க அதை தவற விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான நாள் தாங்க இப்போ வந்திருக்கு. இந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனையும் மாற்றி அமைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. சரி, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாறுதல் இருக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? சரி, மேஷ ராசிக்கார அன்பர்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாறுதலை பார்க்க போறீங்க. முக்கியமா தொழில்ல இதற்கு முன்பு வரைக்கும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். முக்கியமா சில உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்களை நம்பி அவங்க சொன்ன விஷயங்களை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை உங்களுக்கே தெரியாம திருடிருக்காங்கன்னு சொல்லணும். அவர்களுக்கு தேவையான பணத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, நீங்களும் அவங்கள நம்பி கொடுத்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வு கிடைக்கவே இல்லை இந்த மேசராசிக்காரர்கள். இவர்களை கடனாளி ஆக்கினாங்க, இவர்களை நடுத்தர நிக்க வச்சாங்க, இவர்களை எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாறுதல் கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணம் பிரச்சனையில இருந்து முழுவதுமாக நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. முக்கியமா அன்பு கிடைக்காமலே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே, உங்களுக்கான அன்புன்றதும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சோர்வா, ரொம்ப தனிமையா, ரொம்ப வருத்தத்துல என்னடா வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிறது புலம்பிக்கிறது இருந்திருப்பீங்க இந்த மேசராசிக்காரர்கள். அது அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில மாறுதல் என்பது ஏற்படும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு கோபம் ரொம்ப வந்திருக்குங்க முன்னாடி எல்லாம். இப்பெல்லாம் கோபமே வர்றது கிடையாது. காரணம், அவ்வளவு அவமானங்களை சந்திச்சுட்டாங்க. இவங்க வாழ்க்கையில கோவப்பட்டு செஞ்ச விஷயங்கள் எல்லாத்துலயுமே இவங்களுக்கு பிரச்சனைன்றதெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஆனா இப்போ இந்த மேசராசினுடைய குணமே மாறிடுச்சுங்க. மாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவர்களிடம் கோபமே என்பது இருக்காது. எவ்வளவு பெரிய தப்பு வேணா செய் போ அப்படின்னு ரொம்ப எளிமையா அலட்சியமா வச்சிருவாங்க. காரணம், தப்பு செய்யும் போது அதை தட்டி கேட்கின்ற ஒரு தைரியம் மனசுல பலம் என்பது இருந்துச்சு. ஆனா நாளுக்கு நாள் அதை செல்ல செல்ல தப்பு செஞ்சா தட்டி கேட்க கூடாது, தப்பு செஞ்சா தப்போடு தப்பா நம்மளும் இருந்துடணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. காரணம், இவர்கள் உண்மை அப்படின்னு நிரூபிக்கணுன்றதுக்காக செஞ்ச விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இழந்தது தாங்க அதிகம். கிடைச்சதுன்றது ஒண்ணும் கிடையாது.
அந்த ஒரு விஷயத்துக்காக போராடினாங்க பார்த்தீங்களா, அதுலயாச்சும் வெற்றி கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா அதை விட மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க இந்த மேசராசிக்காரர்கள். ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து மாறுதல் என்பது கிடைக்கும். உங்களுடைய உண்மையான குணம் என்பது இனி வெளிப்பட ஆரம்பிக்கும். திருமணம் பந்தம், திருமண வாழ்க்கை, குழந்தை இல்லாமல் இருப்பது, திருமண வாழ்க்கையில திருமணமே ஆகாமல் இருப்பதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சாமி வயசு 35 ஆகுது சாமி, திருமணம் பாக்குறேன், ஆனா எனக்கு பொண்ணே கிடைக்க முடியும் சாமி, மாப்பிள்ளையே கிடைக்க முடியும் சாமி, என் வயசு 35 ஆச்சு, எனக்கு பொண்ணு தர்றாங்க, ஆனா வரதெல்லாம் 19 20 வயசா இருக்கு, அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கு, அவங்களே ஒத்துக்கிட்டாலும் எனக்கு மனசு இடம் கொடுக்குறதா மணிக்கு சாமி, அது எப்படி 15 வருஷம் டிஃப்ரெண்ட்ல ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதா அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தப்படுறாங்க இந்த மேசராசிக்காரங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பொண்கள், பெண்களுக்கு 20 வயசு ஆயிருக்கும், 25 வயசு ஆயிருக்கும். சாமி எனக்கு வயசு வர்றவங்களா மூத்தவங்களா இருக்காங்க சாமி, என் அப்பா வயசுல இருக்கவங்களாம் எப்படி சாமி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற ஒரு கேள்வி. அப்படி இல்லைன்னா வரவங்க இவங்க கிட்ட பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா இருக்குதா, எவ்வளவு போடுவீங்க அப்படின்னு பணத்தை கேட்கறாங்க சாமி. போறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட பணத்தை எதிர்பார்த்தாங்கன்னா நாங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நிம்மதியா இருக்கவங்களா சாமி அப்படின்னு பொண்களுக்கு மனசுக்குள்ள வலிகள் கவலைகள் என்பது இருக்கு. முக்கியமா பெண்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லணும் மேசராசிக்காரர்களுக்கு. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடந்தது கிடையாது. இவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயங்களை செய்யணும்னு நினைச்சாலும் அதற்கு முற்றுப்புள்ளியா வைக்கிறது இவங்களுடைய பெற்றோர்கள். இவங்களுடைய வாழ்க்கையில இந்த மேசராசிக்காரர்களுக்கு பிடித்த ஒரு நபரை இழந்துட்டாங்க. அதற்கு காரணம் பெற்றோர்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்றத வாழ்றாங்களே தவிர பிடிச்சு வாழ்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. மேசராசிக்காரர்கள் விரும்பின நம்பரை விட்டு வேற ஒரு நம்பரை திருமணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தை பிறந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும். ஆனாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் கவலை என்பது இருக்கும். காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய சந்தோஷங்கள் போச்சே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள வழிகளோடு வாழக்கூடிய நபர்கள் தான் மேசராசிக்காரர்கள். ஆனா அதற்கு தீர்வு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. உங்களுடைய திருமண பந்தத்தை நீங்க ஏற்றுக்கிட்டு அதுல இருந்து மாறணும்னு நினைச்சா மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். இந்த திருமண பந்தத்துல இருந்து வேற ஒரு திருமண பந்தம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைனா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக இருக்கும். மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மாறுதல் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் துரோகங்களை பண்ணுவாங்க, அதுவும் இந்த காலகட்டங்கள்ல. நீங்க அதுல சுதாரிச்சு இருக்கல அப்படின்ற போது செம்ம அடி வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கையில. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க, ஆனா மீண்டும் நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. கண் முன்னாடி நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்க நினைச்சு போய் நீங்க மறுபடியும் பிரச்சனைகளை மாற்றுவீங்க. ஆனா அது வந்து தப்பிக்கணும்னா தப்பு நடக்குதா பாருங்க, அது உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நேர்முறை, அதாவது பார்த்தீங்கன்னா நேரடியா இல்லாம எதிர்மறையா போயிட்டு பின்னாடியில இருந்து உதவி செய்ய முடியுமான்னு பார்த்து அதை செய்யறது சரியானதாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. மேசராசினுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் மீண்டும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கனவு சொந்த வீடு, நிலம் வாங்கி வீடு கட்டணும்ன்றது, அந்த ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நோய் உபாதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். முக்கியமா உங்களை கேலி கிண்டல் செஞ்ச நபர்கள் முன்பு நீங்க யாருன்றதை உறுதி செஞ்சு மற்றவங்களோட ஒரு சிறந்த ஒரு நபராக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வந்திருப்பீங்க. எல்லோரும் உங்களை கிண்டல் பண்றாங்க, எல்லோரும் உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, எல்லோரும் உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னு மனசுக்குள்ள வழிகளோடு வச்சுட்டு இருப்பீங்க. அந்த அத்தனை வழிகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இருக்க போகுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு. மற்றவங்க கிட்ட நீங்க நெருக்கமா பழகணும்னு நினைப்பீங்க, மற்றவங்க கிட்ட நெருக்கமா இருக்கணும்னு, அவங்க கிட்ட உறவுகளை வச்சுக்கணும்னு அவங்க கூட இருக்க பார்ப்பீங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் தள்ளி போவாங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்ககிட்ட நெருக்கமாகணும்னு நிறைய உறவுகள் தேடி வர ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்கள் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் பயணங்கள்ல நீங்க சில முக்கியமான விஷயங்களை கத்துப்பீங்க. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைமை என்பது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. மேசராசினுடைய வாழ்க்கையில பக்கத்து வீட்டுக்காரங்க சில நபர்கள் மூலியமாக சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்க போகுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு. முக்கியமா நீங்க பல வருஷங்களா ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ராஜெக்ட் இல்ல உங்களுடைய நீங்க சுயமா சம்பாதிச்சிருக்கக்கூடிய முக்கியமா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விடைகளும் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய நிலைமை இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. உங்களுடைய தம்பி தங்கச்சிகள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அவங்களோடு சேர்ந்து மறுபடியும் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். நீங்களே அந்த சொத்துக்களை விட்டு கொடுக்கக்கூடிய மனசளவுக்கு நீங்க வெளிவருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி முன்னேறுவதற்கான வழிகள் இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கும். ரொம்ப காலமா வேலைக்கே போக மாட்டேறா சாமி, ரொம்ப காலமா படிக்க மாட்டேறா சாமி, எவ்வாறு விளையாட்டு எவ்வாறு தப்பான பழக்கங்கள் இருந்திருப்பாங்க, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றம் என்பது கிடைக்கும். மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில பல நபர்களால இவங்க கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தவறான பழக்கங்களுக்குள்ள சிக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட தவறான பழக்கங்கள்ல இருந்து வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும்.
முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் பச்சோந்தியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எப்படின்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேசுவாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கிறதுனால நீங்க யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட பழகலாமா, பேசலாமா, இவங்க கூட இருக்கலாமான்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த செய்வது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப நம்பியே வாழ்க்கையில ஏமாந்துட்டீங்க. இவ்வளவு நாள் நம்பி ஏமாந்தீங்க, இனியும் நம்பி ஏமாற போறீங்களா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். இனி வரக்கூடிய காலங்களையாவது நீங்க நம்பி ஏமாற இருக்க வேண்டும் என்றால் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பது கட்டாயமாக இருக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு. மேசராசினுடைய வாழ்க்கையில அன்புக்காக இயங்குன நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்பை பலவிதமாக பார்ப்பீங்க. உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை தீர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது. தைரியமா இருக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க முயற்சி எடுக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையை நீங்க அடைய போறீங்க. தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. சரிங்க சாமி, எங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி முருக பகவான் தான். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா நீங்க ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரொம்ப சின்ன விஷயங்கள், எளிமையான விஷயங்களை செஞ்சாலும் சரி, அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அப்படி என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்களுடைய வீட்டுல முருகப்பெருமான் நினைச்சுக்கிட்டு காலையில், மாலை, இல்லை இரவு எப்ப வேணாலும் சரி முருகப்பெருமானுடைய மந்திரம் சொல்லுங்க. நான் சொல்றது கூட சொல்லலாம், இல்ல நீங்க உங்களுடைய முருகப்பெருமானுடைய மந்திரத்தை எதை அதிகமா நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. ஓம் சரவண பவ நமஹ, ஓம் சரவண பவ நமஹ, ஓம் சரவண பவ நமஹ. இப்படி எவ்வளவு நேரம்னாலும் சொல்லலாம். மூன்று மூன்று தடவை நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒற்றைப்படையில எவ்வளவு நாளும் சொல்லலாம். இரட்டைப்படையில என்னைக்குமே மந்திர சொற்களை முடியக்கூடாது. அதனால ஒற்றைப்படையில நீங்க எவ்வளவு நேரம் சொல்லணுமோ, எவ்வளவு நிமிஷம் சொல்லணுமோனாலும் சொல்லலாம். தாராளமா சொல்லுங்க. இதை மனசளவுல வேண்டிட்டு சொல்லிட்டு வாருங்க. கண்மூடி ஒரு மனசளவுல அந்த கடவுள் முருகன் பெருமானுடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டு பாருங்க. கண்டிப்பா அத்தனைக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கும். இது ரொம்ப எளிமையா வீட்டுல வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தாங்க. இதை நீங்க எங்கேயோ போகணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த நட்சத்திரக்காரங்க செய்யணும் கேட்டீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, 1ஆம் பாதம் முடிவு வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஒரு மந்திரத்துல தாராளமா சொல்லலாம். இவங்க தான் சொல்லணும்னு கிடையாது. அதனால முழு மனசோட அந்த கடவுள் மேல பாரதம் போட்டு இந்த ஒரு நாள் உங்களுக்கான நாளாக மாறும்ன்ற நம்பிக்கையில இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. முக்கியமா இந்த நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலை நீங்க சந்திப்பீங்க. முக்கியமா பரணியில பாத்தீங்கன்னா ஆயுசுக்கும் நடக்குமான்னு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுது. முக்கியமா உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரக்கார நண்பர்களே, நீங்க அன்புக்காக எங்க இருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும். கிருத்திகை, 1ஆம் பாதம் முடிவு நட்சத்திரக்காரர்களே, நீங்க இதனால் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள கடும் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட தோல்வியிலிருந்து வெளியே வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலைமையாக இனி அமைய போகுது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்க போகுது. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.